ஏய் எத்தனை தடவை சொல்றேன் உன்னை வராதேன்னு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டே நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என்னங்க வராதன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா நான் உன் பொண்டாட்டிடா. நான் உன்னை என்ன கேக்குறேன், 2 வாய் சாப்பிடுன்னு தானே சொல்றேன். தம்பி தான் சாப்பிட்டாருல்ல. செருப்பால் அடிப்ப நாயே. இந்த பின்பாட்டு பாடுற வேலையெல்லாம் அவன்கிட்டயும் இந்த கிழவனுங்க கிட்டயும் வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட கம்பி எடுத்து சொருகிடுவேன் உன் காதுலயே. இங்க பாருங்கடா கேட்டு பசங்களா, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? நீங்க தான் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. வாழ வேண்டிய பையன் உங்க கூட இருக்கானே, அவனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாதா? நீங்களாம் இவனை விட்டு போனாதான் அவன் என்ன பத்தி தெரிஞ்சுக்குவா, வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்குவா. முதல்ல எல்லாம் இவனை விட்டு போங்கடா. டேய் செத்தவா, உன் பொண்டாட்டி சொல்றது கரெக்டா? அவ கூட போய் வாழண்டா. ஓல்டெல்லாம் கோல்டு தான் கிழ பசங்க உங்க கூட சுத்தி நிக்கிறேன். நீங்க சரியான தகர டப்பாவா இருக்கீங்க. அவன் நேத்து பெஞ்ச மழையில நஞ்ச தரடா. ஏய் கிளம்பு நீ. தம்பி, உன் பொண்டாட்டி சுடர் விட்டு பிரகாசிக்கிற குத்து விளக்கு. நாங்கெல்லாம் வெறும் காடை விளக்கு தான்ப்பா. கூப்பிடுதாலாம் போய் சேர்ந்து வாழ்டா. கத்துவோம். ஏ டபரா கிளம்பு நீ. டேய் டர்க்கி, நான் போயிடுறேன்டா. ஒரு வாய் சாப்பிடுறா. டேய் ஒரு தடவை கேட்க மாட்டே. போடி. ஏய் நீ எங்க போற? நான் உன்னை சொல்லல. குருவி கூட்ட கலைக்கிற ஆளு நான் இல்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. நான் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. போய் உட்காரு போ. இந்த தம்பி பாதுகாப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்குறேன். எந்த ஊர்ல படுத்தாலும் எந்த தெருவுல படுத்தாலும் சும்மாவே விட மாட்டானுங்க. வெறி பிடிச்ச நாய் மாதிரி கொதறி கொதறி எடுத்துருவானுங்க. இந்த மாதிரி பல வருஷம் பல ராத்திரி நான் பட்ட கஷ்டம் இருக்கு. வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும். இந்த தெரு நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நம்மவும் கழுவ மாட்டேன், குளிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்பவும் விட மாட்டானுங்க. இவனுங்களால சாணியை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிப்பேன். அப்பவும் வேறி நான் இங்க மாதிரி கொதறுவானுங்க. ஏன் மலத்தை எடுத்து கூட உடம்பு ஃபுல்லா பூசிப்பேன். அப்பவும் விட மாட்டானுங்க. செத்து போயிடலான்னு கூட நினைச்சேப்பா. ஏற்கனவே செத்த உடம்பு இனி என்னமா இருக்கு சாகிறதுக்கு? இந்த நாய்ங்க பண்ற அமக்கலத்துல பிச்சை எடுக்க கூட போக முடியாம உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும். பழகி போயிடுச்சு. தங்க இடம் கிடைச்சா போதுன்னு இருக்கேம்மா. உனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு யாரும் இல்ல. நான் அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அங்கதான் +2 வரைக்கும் படிச்சேன். என்ன மாதிரியே அனாதாசிரமத்துல வளர்ந்த ஒருத்தர் என்ன கட்டிக்க ஆசைப்பட்டாரு. எங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்தது. எங்க வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருந்தது. கடவுள் எங்களுக்கு அழகான 2 குழந்தைகளை கொடுத்தாரு. எங்க வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் பாத்ரூம் அடைச்சிருச்சுன்னு அடைப்பு எடுக்க போனாரு. ஆளை வச்சு எடுக்கலான்னு எவ்வளவோ தடுத்து அதையும் மீறி போனாரு. கூடவே 2 குழந்தைகளும் போனாங்க. அடைப்பு எடுக்கிற இடத்துல விஷவாயு தாக்கி என் வீட்டுக்காரர் 2 குழந்தைகளும் சேர்த்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை வருஷம் ஆச்சோ, எத்தனை மாசம் ஆச்சோ, நினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது என் கோலத்தை என்னாலேயே பார்க்க முடியல. நான் அந்த இடத்துல அவனை மட்டும் துப்புல, என்ன பெத்த தாய துப்புன, என்ன படிச்ச கடவுளை துப்புன. போது கஸ்தூரி, இந்த உறவுகள் எல்லாம் சும்மாமா சும்மா. ஒருத்தன் இருக்க கூடாது. எல்லாரும் காலி பண்ணணும். இல்லனா எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன். புரியுதுல்ல? முதல்ல சின்ன சின்ன தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை கேட்க ஆளுன்னு அப்படி பண்ணிட்டு இருக்கானா? ஏய் சுமாரா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாயா. மல்லி, இன்னைக்கு பெரம்பூர்ல காணா இருக்கு. அந்த தபேலா பள்ளங்கிட்டயும் கீப்பர் மோக கிட்டயும் சொல்லிட்டேன். நேத்தே சொல்லிட்டேன். ஐயோ நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? உட்காருங்க. சரி. நீ கூட சிகரெட் எல்லாம் பிடிப்பியா? சாவ போற உடம்புமா, சந்தோஷமா இருந்துட்டு சாவுறேனே. நாங்க மட்டும் என்ன இங்க குச்சியாச்சின்னு இருக்கவா போறோம்? எல்லாரும் ஒரு நாள் போவதான் போறோம். டர்க்கி கூட சேர்றல்ல, அதான் அவனை மாதிரியே பேசுற. டர்க்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. டேய் சும்மா தீச்சு இருக்கு, அதை நாத்தடிக்குது. கிளம்பு. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் நான் சொல்லத்தான் போறேன்.
நீங்கெல்லாம் தாத்தாவாக போறீங்க. ஏய் என்ன சொல்ற? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்டா. ஏய் என்ன சொல்ற? என் வாழ்க்கையில எதை நடக்கூடாது நினைச்சா எல்லாம் உன்னால தான் நடக்குது. போய் காடி ஃபர்ஸ்ட் பாடி. கலைச்சிரவா. அட பாவி, என் வயித்துல குழந்தை உண்டாயிருக்குன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடா. என் காலு தரையிலேயே இல்லடா. இந்த சந்தோஷமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லலான்னு வந்தா ஈஸியா கலைச்சிருன்னு சொல்றியடா. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஏய் இங்க பாரு, இந்த பொண்டாட்டி இந்த புள்ளைங்க இந்த குடும்பம் இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. போய் காடி பாடி. ஏய் சுமர் ஏய் போய் காடி. நீ சத்தா நான் அழுவணும், நான் சத்தா நீ அழுவணும். நமக்கு பிறகுற புள்ளைங்க சத்தா நம்ம போய் சேர்ந்து அழுவணும். அந்த அளவுக்கு நான் சொல்றேன். போய் காடி பாடி. ஏன்டா இப்படி பண்ணுத? ஏய் அது என்னடா பண்ணுறா? மலை கஷ்ட வேலைய பாரு. டேய் என்னடா நீ? ஏய் டேய் மனுஷனா நீ? ஏய், கொஞ்சம் கூட மரியாதை பேச. ஏதோ ஒரு புள்ள தாச்சிட்டு எப்படியா பேசுவோம்? பாவம் அந்த பிள்ளை. சே ஏமா அழுகுற? என்னாச்சு? அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாப்பா. என்னது? குழந்தைய கலைச்சிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் தேவையா? இதான் அன்னைக்கு படிச்சு சொன்ன கேட்டே நீ? இப்ப அழுமா. இது என்னன்னு சொல்றது? எல்லாம் விதி விட்ட வழின்னு சொல்ற தவிர வேற வழி தெரியலமா. அந்த கடவுள் தாமா உன்னை காப்பாத்தணும். அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும்.